ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு லெசனில் இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியாக பேசுகிறதுக்கு ஒரு 40 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம யூஸ்வலாக நம்ம தமிழில் பேசும்போதே கூட சின்னதான எக்ஸ்ப்ரெஷன்ஸ் நிறையா யூஸ் பண்ணுவோம். கீழே இறங்கு, மேலே போ, இங்கே வா, அதை செய் இதை செய் இப்படிலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி குட்டியாக நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படுற ஒரு 40 இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு இதில் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக இங்கிலீஷ் பேசலாம். ஸோ இதை நீங்கள் வந்து திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே ரொம்ப ஈஸி தான். நம்ம திரும்ப அதை சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணி எழுதி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி வீட்லேயும் வந்து நம்ம முக்கியமாக சின்ன பசங்க இருக்கிறாங்க, வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சின்னதாக இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அடிக்கடி அப்படின்னா நமக்கு வந்து இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறதுக்கு ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் ஒன், அமைதியாக இரு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக ஸ்டே காம் அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், நோட்ஸ் எடுத்துக்கோ, எழுதி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போ ஆக்சுவலாக நானே வந்து உங்ககிட்ட இந்த லெசன் எல்லாம் வந்து எழுதி வச்சுக்கோங்க, சொல்கிறதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா அப்படி சொல்கிறதுக்கு டேக் நோட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்களும் வந்து இந்த வீடியோ யாராவது பார்த்துட்ருக்குறாங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்க கிட்ட அதை வந்து எழுதி வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு டேக் நோட்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன் டேக் நோட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், வீட்டில் யாராவது வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க, முக்கியமாக காரெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா பத்திரமா போ, பார்த்துப்போ அப்படிலாம் சொல்லுவோம்ல. அந்த மாதிரி சொல்கிறதுக்கு டிரைவ் சேஃப்லி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஃபோன் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா திரும்பி கூப்பிடு, அப்புறமா திருப்ப கூப்பிடு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ திருப்பி கூப்பிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு கால் பேக் அப்படின்னு சொல்லலாம். கால் பேக் அப்படின்னு நம்ம யார்ட்டையா சொன்னோன்னா திருப்பி என்னை கூப்பிடு அப்படின்னு அர்த்தம். ஸோ கால் பேக் அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. முக்கியமாக இப்போ நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறோம், ஏதாவது ஒரு பார்சல் இருக்குன்னா அதில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், இந்த வாரண்டி கார்டெலாம். அப்போ அதை வந்து நம்ம கரெக்டாக கவனமாக வாசித்து பார்க்கணும். ஸோ கவனமாக அது என்னன்னு பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீட் கேர்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், நல்லா கூர்ந்து கவனி அப்படின்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. யாராவது சொல்கிறத நல்லா கவனி அப்படின்னு சொல்கிறதுக்கு லிசன் க்ளோஸ்லி அப்படின்னு சொல்லலாம். லிசன் க்ளோஸ்லி அப்படின்னா நல்லா கூர்ந்து கவனி அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ நல்லா தூங்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்லீப் வெல் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு எக்ஸ்ப்ரெஷனும் இருக்குது, ஸ்லீப் டைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஸ்லீப் டைட் அப்படின்றதும் ரொம்ப காமனாக நம்ம சொல்கிறது தான். நல்லா தூங்கு அப்படின்னு நம்ம குட் நைட்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி நம்ம குட் நைட்டுன்னு சொல்லாமல் அதுக்கு பதிலாக ஸ்லீப் டைட் அப்படின்னா நல்லா தூங்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நல்லா வேலை பாரு, கடினமாக உழை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒர்க் ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நம்ம யாரை போய் நம்ம கடினமாக உழைன்னு சொல்ல போகிறோம் அப்படின்னு இல்லை. படிக்கிற பசங்களாக இருந்தால் கூட நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல, படிக்கிறதுக்கு கூட அந்த மாதிரி சொல்கிறதுக்கு கூட ஒர்க் ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ பொறுமையாயிரு அப்படின்னு ரொம்ப காமனாக நம்ம சொல்கிறதுக்கு பி பேஷண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், உன் கவனத்தை சிதற விடாமல் நல்லா ஒரு இடமா வச்சுக்கோ, கவனத்தை சிதற விடாத, அந்த மாதிரி ஒரே இடத்துல நல்லா வந்து கவனத்தை குவிச்சு வை இப்படிலாம் நம்ம சொல்கிறதுக்கு ஸ்டே ஃபோக்கஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது ஒரு விஷயத்த முயற்சி பண்ணிக்கிட்டே இரு, விட்டுறாத, முயற்சி பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ முயற்சி பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு கீப் ட்ரைங் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த மறுபடியும் செஞ்சு பழகிக்கிட்டே இரு, திரும்ப பழகு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ பழகிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு கீப் ப்ராக்டிஸிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இங்கிலீஷ் பேசுகிறதுக்கே கூட பழகிக்கிட்டே இரு, பேச பழகு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ பேச பழகிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு கீப் ப்ராக்டிஸிங் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா பேசாமல் விட்டுரு, இது எதுக்கு போட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு பேசாமல் விட்டு தள்ளு அப்படின்லாம் சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி விட்டுரு, செய்கிறது போதும் விட்டுரு அப்படின்னு சொல்கிறதுக்கு கிவ் அப் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ கிவ் அப் அப்படின்னு மோஸ்ட்லி நம்ம வந்து சொல்ல மாட்டோம், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு தான் சொல்லுவோம். சப்போஸ் வந்து போதும், இதுக்கு மேலே கஷ்டப்பட வேணாம், பேசாமல் விடு அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு கிவ் அப் அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், யாராவது ஒருத்தர் ஒரு விஷயத்த நினச்சி கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க அப்படின்னா அதை விட்டு போ, கொஞ்சம் அதை விட்டு விலகி போ, கொஞ்சம் போ, முன்னாடி போ, இதே யோசிச்சுட்டு இருக்காத, கொஞ்சம் வேறு விஷயத்த பண்ணு, அதை விட்டு விலகி வா இப்படிலாம் சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தாண்டிப்போ, இந்த கஷ்டத்துக்குள்ளேயே நிற்காத, இதை தாண்டிப்போ அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இந்த கஷ்டத்தை தாண்டிப்போ, இல்லை இந்த விஷயத்தை தாண்டிப்போ அப்படின்லாம் சொல்கிறதுக்கு மூவ் ஆன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மூவ் ஆன் அப்படிங்கிறது நிறைய விஷயத்தில் சொல்லலாம். யாராவது ஒரு விஷயத்தில் ரொம்ப மனசை வருத்தப்பட்டுட்டே இருக்கிறாங்க அப்படின்னா ஜஸ்ட் மூவ் ஆன் அப்படின்னா இதை விட்டு போ, நகண்டு போ, இதே யோசிக்காத அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் தான் நம்ம வந்து மூவ் ஆன் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ரொம்ப காமனாக நம்ம வந்து பேசும்போது யூஸ் பண்ணுற எக்ஸ்ப்ரெஷன்ஸ் தான்.
ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், கொஞ்சம் கவனிங்க, நல்லா கவனி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து லிசன் சொல்லுவோம், லிசன் க்ளோஸ்லி வந்து சொல்கிறோம் நல்லா கூர்ந்து கவனி அப்படின்னு சொல்கிறதுக்கு. அதே மாதிரி லிசன்றது வந்து கேட்குறது. ஆக்சுவலாக நம்ம கேட்கும்போது நல்லா கூர்ந்து கேளு அப்படின்னு சொல்கிறது, கவனமாக கேளுன்னு சொல்கிறது தான் நம்ம லிசன் க்ளோஸ்லி அப்படின்னு சொல்கிறோம். கவனமாக பாரு, ஒரு விஷயத்த கவனத்தை நம்ம அதில் திருப்புறோம், ஒரு கவனிச்சுக்கோ, நல்லா கவனி அப்படின்னு சொல்கிறதுக்கு பே அட்டென்ஷன், பே அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், எழுதும்போது நீட்டாக எழுது அப்படின்னு நம்ம ரொம்ப காமனாக குழந்தைங்கக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவோம். ஸோ நீட்டாக எழுது அப்படின்னு சொல்கிறதுக்கு ரைட் நீட்லி, ரைட் நீட்லி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயம் யாராவது முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, ஒரு தடவை பண்ணும்போது அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா, திரும்ப ஒருக்க பண்ணிப்பார், திரும்ப ஒருக்க முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ திரும்ப பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு ட்ரை அகெயின், ட்ரை அகெயின் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஃபோன்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இப்படிலாம் சொல்கிறதுக்கு ஹோல்ட் ஆன், ஹோல்ட் ஆன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இங்கேருந்து போ அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, போ அந்த பக்கம் போ அப்படின்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, போ அந்த பக்கமா அப்படின்னு சொல்கிறதுக்கு கோ அவே, கோ அவே அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு, அதாவது சத்தம் இல்லாமல் மெதுவாக அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு பி குவைட், பி குவைட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது ஒரு மீட்டிங்கில் ஏதோ கேட்டுட்ருக்கோம், ஒரு லெக்சரை கேட்டுட்ருக்கோம் அப்படின்னா, குறிப்பெடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம், எழுதி வச்சுக்கோ அப்படின்னு. ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் டேக் நோட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அதே இதை தான் வேறு விதமாக எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னா ஜாட் டவுன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜாட் டவுன்னாலும் எழுதி வச்சுக்கோ அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் சொல்கிறத எழுதி வச்சுக்கோ அப்படின்னா ஜாட் டவுன் திஸ் அப்படின்னு சொன்னால் இது எழுதி வச்சுக்கோ அப்படின்னு அர்த்தம். ஸோ ஜாட் டவுன் அப்படிங்கிறது எழுதி வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜாட் டவுன் அப்படின்னு சொல்லலாம். இதே இதை எழுதி வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறத வேறு மாதிரி எப்படி சொல்லலாம்னா நோட் டவுன் அப்படின்னு சொல்லலாம். நோட் டவுன் அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோ, எழுதி வச்சுக்கோ அப்படின்ற அர்த்தத்தில். நெக்ஸ்ட் ஒன், யாருக்காவது மூடு சரியில்லைன்னா நம்ம சொல்லுவோம் ஏதாவது பாட்டு கேளு அப்படின்னு சொல்லுவோம்ல, ஏதாவது பாட்டு கேளு, ஏதாவது மியூசிக்கெல்லாம் கேளு அப்படின்னு. முக்கியமாக நம்ம மியூசிக்கை வந்து கேட்க மாட்டோம், பாட்டு தான் கேட்போம். ஸோ நம்ம வந்து பாட்டு கேளு அப்படின்னு சொல்கிறத இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு லிசன் டு மியூசிக், லிசன் டு மியூசிக் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், எப்போவும் வந்து ஒரு நல்ல விதமாகவே எண்ணத்தை வச்சுக்கோ, ரொம்ப நெகட்டிவாக யோசிக்காத, எதிர்மறையான எண்ணங்கள் வச்சுக்காத, எப்போவும் நல்ல விதமான ஒரு நேர்மறையான எண்ணங்கள் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், எப்போவும் சிரிச்சிட்டே இரு அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போ வந்து நம்ம வீட்டிலலாம் சின்ன பசங்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா எப்போவும் நீ சிரிச்சிட்டே இருக்கணும் அப்படிலாம் சொல்லுவோம்ல. ஸோ இந்த மாதிரி எப்போவும் சிரிச்சிட்டே இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு கீப் ஸ்மைலிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கீப் ஸ்மைலிங் அப்படின்னா எப்போவும் ஸ்மைல் பண்ணிகிட்டே இரு, எப்போவும் சிரிச்ச முகமாக இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு கீப் ஸ்மைலிங் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நம்ம அதே மாதிரி வீட்டில் பசங்கள்கிட்ட சொல்லுவோம் நல்லா சாப்பிடு, ஆரோக்கியமான உணவெல்லாம் சாப்பிடணும், நல்ல சாப்பாடு சாப்பிடு, நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்கிறதே வந்து ஆரோக்கியமாக சாப்பிடுன்னு சொல்கிறத தான் நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஈட் ஹெல்தி, ஈட் ஹெல்தி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ யாராவது நம்மக்கிட்ட வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் மூக்கெல்லாம் தண்ணியாக வருது, சரியா இல்லை, இருமலாக வருது இப்படிலாம் சொன்னால் ஏதாவது மருந்து சாப்பிடு, மாத்திரை மருந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு டேக் மெடிசன், டேக் மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். சாப்பிடுன்னு சொல்கிறதுனால நம்ம ஈட் மெடிசன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த மருந்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நம்ம டேக்குன்ற வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஸோ டேக் மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், சாப்பாடு பரிமாறு அப்படின்னு சொல்லுவோம்ல. நம்ம வீட்டில் சாப்பாடு பரிமாறுங்க, சாப்பாடு எடுத்து வைங்க அப்படிலாம் சொல்லுவோம்ல. ஸோ சாப்பாடு பரிமாறுங்க, சாப்பாடு எடுத்து வைங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சர்வ் ஃபுட், சர்வ் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஃப்ரெண்டை பிடிச்சிக்கோ அப்படின்னு ஃப்ரெண்டு பிடிக்கிறேன், புதுசாக ஃப்ரெண்டு பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போ புது காலேஜ் போகிற, புது இடத்துக்கு போகிறோன்னா அங்கே போய் ஃப்ரெண்டு பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த ஃப்ரெண்டு பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் மேக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மேக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரெண்டை போய் பிடின்னு சொல்கிறதுனால கேட்செல்லாம் கிடையாது. ஸோ அதுக்கு வந்து மேக் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ மேக் ஃப்ரெண்ட்ஸ்னால் ஃப்ரெண்டு பிடிச்சிக்கோ அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அவங்களுக்குலாம் வந்து இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அவங்களெல்லாம் கூப்பிட்ரு, அவங்களெல்லாம் இன்வைட் பண்ணு அப்படிலாம் சொல்லுவோம்ல. ஸோ அவங்கள கூப்பிடு, அவங்களுக்குலாம் வந்து இன்வைட் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு சென்ட் இன்விடேஷன், சென்ட் இன்விடேஷன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யார்கிட்டையாவது அவங்க உனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து நீ நன்றியோடு இரு, உன்னோட நன்றியை காமி, நன்றி உணர்ச்சியோடு இரு அப்படிலாம் சொல்லுவோம்ல. ஸோ நன்றி உணர்ச்சியோடு இரு, நன்றியை காமி அப்படிலாம் சொல்கிறதுக்கு எக்ஸ்ப்ரெஸ் கிராட்டிடியூட், எக்ஸ்ப்ரெஸ்
கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நம்ம வந்து யாரையா பார்த்தா ஓகே ஜாலியாக இரு, எங்கேயாவது வெளியெல்லாம் ட்ரிப் போகிறாங்க, ஓகே ஜாலியாக இரு, நல்லா ஜாலி பண்ணுங்க அப்படிலாம் சொல்லுவோம்ல, நல்லா ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் வந்து ஹாவ் ஃபன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யாராவது கொஞ்சம் சோகமாக இருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் விடு, கொஞ்சம் நல்லா இரு, மூடெல்லாம் நல்லா வச்சுக்கோ அப்படின்லாம் நம்ம சொல்லணும். அப்படின்னா ஜஸ்ட் ஃபீல் குட் அப்படின்னு சொல்லலாம். ஃபீல் குட்னா கொஞ்சம் நல்ல மனசு வச்சுக்கோ, அப்படி சோகமெல்லாம் இருக்காத, ஃபீல் குட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், மரியாதை கொடு, அவங்களுக்கு மரியாதையை கொடு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷோ ரெஸ்பெக்ட், உன் மரியாதையை காமி, உன் மரியாதையை கொடு அப்படிலாம் சொல்கிறதுக்கு ஷோ ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், கொஞ்சம் அவனுக்கு ஏதாவது சொல்லேன், அறிவுரை சொல்லேன் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம சொல்லுவோம்ல, அவன் சொன்ன பேச்சே கேட்க மாட்டான், அவனுக்கு ஏதாவது கொஞ்சம் அறிவுரை சொல்லு, கொஞ்சம் அட்வைஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவோமோ. ஸோ அட்வைஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு கிவ் அட்வைஸ். அட்வைஸை வந்து நம்ம வந்து கிவ்ன்ற வேர்ப் தான் சொல்லணும். ஸோ கிவ் அட்வைஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவனை போய் கொஞ்சம் பார்த்துட்டு வா, இப்போ வந்து வீட்டில் தாத்தா பாட்டி இருக்காங்க, அவங்கள போய் பார்த்துட்டு வா, அந்த சொந்தக்காரங்களை போய் பார்த்துட்டு வா அப்படின்லாம் சொல்கிறோம். யாரையா போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்கு பே அ விசிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து பே அப்படின்னா நம்ம வந்து சாதாரணமாக பே பண்ணுறது அப்படின்னா என்ன சொல்லுவோம், ஏதாவது பணம் கொடுக்குறதா நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல நாங்கள் வந்து இவ்வளோ பே பண்ணோம் அப்படின்னா பணம் கொடுக்குறத சொல்லுவோம். பட் இங்கே வந்து நம்ம ஒருத்தங்களை பார்க்க போகிறதுக்குமே நம்ம பேன்ற வேர்பை யூஸ் பண்ணலாம். ஸோ பே அ விசிட் அப்படின்னா அவங்கள போய் பாரு அப்படின்னு அர்த்தம். இப்போ முக்கியமாக டாக்டர்ஸ் எல்லாம் பார்க்க போனால் கூட டாக்டர் விசிட் தான் சொல்லுவோம். ஸோ டாக்டர் பார்க்க போகிறோன்னு சொல்கிறது கூட பே அ விசிட் அப்படின்னு சொல்லலாம். இல்லை வீட்டில் உள்ளவங்க யாரையா சொந்தக்காரங்களை போய் பார்த்துட்டு வாங்கலாம் அப்படின்னா பே அ விசிட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யோகா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேருக்கு சொல்லுவோம். யோகா எதுனாலும் வந்து கை வலிக்குது காரணம் யோகா பண்ணிப்பாருன்னு சொன்னால. ஸோ யோகா பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ராக்டிஸ் யோகா அப்படின்னு சொல்லணும். ஸோ டூ யோகா சொல்லலாம், அது வந்து தப்புன்னு கிடையாது. ஆனால் கரெக்டாக சொல்லணும்னா ப்ராக்டிஸ் யோகா அப்படின்னு சொல்லணும். ஏன்னா யோகாலாம் நம்ம எடுத்த உடனே ஒரே நாளில் இன்றைக்கே நான் யோகா பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு இல்லை. அது வந்து ப்ராக்டிஸில் தான் நமக்கு யோகா வரும். எடுத்த உடனே நமக்கு வந்து பாடி ஃப்ளெக்சிபிளாகவே இருக்காது. எதையும் நம்மளால் கீழே குனிஞ்சு தொடுறது, காலை தூக்குறது, கையை தூக்குறது எதுவுமே பண்ண முடியாது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் யோகா வந்து செய்ய முடியும் நல்லா. அதனால அதுக்கு கரெக்டான வேர்ப் வந்து நம்ம ப்ராக்டிஸ் யோகா அப்படின்னு சொல்கிறது தான் சரியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறதுக்கு டேக் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ புதுசாக நம்ம வீட்டுக்கு யாராவது வந்திருக்காங்க அப்படின்னா ஓகே கொஞ்சம் நல்லா இருந்துக்கோ, நீ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணு, ஒரு மாதிரிலாம் இருக்க, எதனாலும் உங்களுக்கு ஃப்ரீயாக கேளு, எது வேணுமோ எதனாலும் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம அவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு ஃபீல் ஃப்ரீ அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபீல் ஃப்ரீ அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஃபீல் படாத, சங்கோச்சப்படாத அப்படிலாம் சொல்லுவோம்ல. நல்லா ஃப்ரீயாக மூவ் ஆகும், எனக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடு, எது வேணுமோ எடுத்துக்கோ அப்படிலாம் சொல்கிறதுக்கு ஃபீல் ஃப்ரீ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், சந்தோஷமாயிரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்டே ஹாப்பி அப்படின்னு சொல்லலாம். கீழே இறங்கு, இப்போ சோஃபாலேருந்து கீழே இறங்கு, கட்டிலேருந்து கீழே இறங்கு, மாடியிலேருந்து கீழே இறங்கு, வண்டியிலேருந்து கீழே இறங்கு, இப்படி எல்லாம் சொல்கிறோம்ல. ஸோ கீழே இறங்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு கெட் டவுன் அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஒரு குட்டி டெஸ்ட், நான் தமிழில் சொல்கிறத இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி காமெண்ட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நல்லா தூங்கு. நெக்ஸ்ட் ஒன், பாட்டு கேளு. நெக்ஸ்ட் ஒன், மருந்து சாப்பிடு. நெக்ஸ்ட் ஒன், பொறுமையாக இரு. நெக்ஸ்ட் ஒன், சந்தோஷமாக இரு. இதெல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி காமெண்ட் பண்ணிடுங்க. இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.